சினி ரெயின்போ உறவுகளுக்கு அன்பான வணக்கம். திட்டமிட்டபடி கூலி படம் வெளியாவதில் சிக்கல், என்ன காரணம்? வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில். ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் கூலி படம் திட்டமிட்டபடி வெளியாவதில் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. 2025 ஆண்டு அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட படங்கள்ல ஒன்றுதான் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் கூலி. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், ரேபா மோனிகா, ஜான் ஜூனியர், எம்ஜிஆர், மோனிசா பிளேசி ஆகியோர் பலர் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில். மேலும் அமீர்கான் மற்றும் பூஜா ஹெக்டே இருவரும் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பூஜா ஹெக்டே இந்த படத்தில் ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடி இருக்கிறாரு. இந்த தகவலை கடந்த மாதம் தான் படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதற்கு முன்னதாக ரஜினி நடிப்பில் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் வெளியான ஜெயிலர் படத்தில் தமன்னா ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடி இருந்த நிலையில இந்த படத்துல பூஜா ஹெக்டே அந்த வாய்ப்பை பெற்று டான்ஸ் ஆடி இருக்காரு. அனிருத் இசையமைத்துள்ள இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. படத்தின் பட்ஜெட் 300 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு. ஹைதராபாத், விசாகப்பட்டினம், ஜெய்ப்பூர் மற்றும் பேங்காக் ஆகிய பகுதிகள் எல்லாம் படப்பிடிப்பு நடைபெற்றிருக்கு. சென்னை விமான நிலையத்தில் ரஜினிகாந்த் தொடர்பான முக்கியமான காட்சி சமீபத்தில் படமாக்கப்பட்டிருக்கு. கூடிய விரைவில் இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைய உள்ள நிலையில சன் பிக்சர்ஸ் நிறுவனம் லோகேஷ் கனகராஜ் பிறந்த நாளை முன்னிட்டு சில புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தது. இந்த படத்தின் படப்பிடிப்பை முடித்த கையோடு ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள இருக்கிறாரு. ஏற்கனவே ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதில் ரஜினிகாந்த் தொடர்பான காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகிறது. இந்த படத்தை இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இயக்கி வருகிறார். அனிருத் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார். லோகேஷ் பிறந்த நாளை முன்னிட்டு டீசர் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில டீசர் வெளியாகாமல் அது ரசிகர்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை தந்திருக்கு. ஆனாலும் படக்குழு ரசிகர்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துற மாதிரி அமீர்கானுடைய போட்டோஸ் வெளியிட்டு படக்குழு ரசிகர்களை ஆறுதல் படுத்தியிருந்தார்கள். இப்படி இருக்கிறப்போ அடுத்த மாதம் அளவில் எப்படியும் டீசரை வெளியிடுவாங்க என்று எதிர்பார்க்கப்படுவது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த நிலையில தான் கூலி திரைப்படம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் படக்குழுவினர் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் ஆகஸ்ட் 14ஆம் தேதி கிருத்திக் ரோஷன் நடிப்பில் உருவாகியுள்ள வார் 2 படம் வெளியாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் கிருத்திக் ரோஷனுடன் இணைந்து அனில் கபூர், ஜூனியர், என்ஜிஆர், கியாரா, அத்வானி ஆகியோர் படம் நடிச்சிருக்காங்க. 200 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. மேலும் யாஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரித்திருக்கிறது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி வார் 2 படம் வெளியாகும் நிலையில ரஜினிகாந்தின் கூலி படம் திட்டமிட்டபடி வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. எனினும் கூலி திரைப்படத்தின் ரிலீஸ் தள்ளி போகும் என தகவல் வெளியாக இருக்கு. கூலி படத்தை திரையில காண ஆவலுடன் காத்திருக்கும் ரசிகர்களுக்கு இது சற்று வருத்தத்தை கொடுத்திருக்கும். ஆனா இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இதுவரை வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள சினி ரெயின்போவோடு இணைந்திருங்கள்.